இங்கிலீஷ் ஈஸி தான். யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கனாக்கா, நீங்க ஆன்சர் பண்றீங்களா? இல்ல ரிப்ளை பண்றீங்களா? 2 ஒரே மாதிரி இருக்கா? அத சொல்லி தர்றதுக்காக தான் இந்த வீடியோ. யாராவது உங்ககிட்ட, "சார் எங்கிருந்து வரீங்க? எப்ப வரீங்க? ஏன் வரீங்க? எதுக்கு வரீங்க?" அந்த மாரி பொதுவா WH கொஸ்டின்ஸ் மாதிரி உங்ககிட்ட கேள்வியா கேட்டுட்டே இருக்காங்கனாக்கா, அதுக்கு நீங்க பதில் தருவீங்க இல்லையா? அந்த மாதிரி குடுத்தீங்கன்னா, யூ ஆர் ஆன்சரிங். அவங்க ஏதாவது ஒண்ணு கேட்கறாங்க. கேட்கறதுக்கு நீங்க பதில் தான் குடுத்தாகணும். அப்போ அந்த மாரி சொல்றது எல்லாமே ஆன்சரிங். அதே ரிப்ளை எங்க வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க. "இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க வாய் மூடிட்டும் இருக்கலாம். பட் நீங்க என்ன சொல்றீங்க? "ஆமாங்க 100 டிகிரி தாண்டி போயிருச்சாமா" அப்படின்னு சொல்றீங்கன்னா, யூ ஆர் ரிப்ளையிங். ஏதாவது ஒண்ணு கேட்கறாங்க, பேசுறாங்க அப்படின்னாக்கா, நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க. இந்த மாரி பதில் சொல்றீங்க அப்படின்னாக்கா, நீங்க சொல்லாமயும் இருக்கலாம். பட் சொல்றீங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை தான் ரிப்ளை. ஐ ரிப்ளைட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்றதுக்கு ஆன்சர். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கே நீங்க பதில் சொல்றீங்க அப்படின்னாக்கா அது ரிப்ளை. சரிங்களா? இன் ஷார்ட் நீங்க WH கொஸ்டின்ஸ் மாதிரி ஏதாவது வருது அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்க. நாளைக்கு நீங்க வந்துருவீங்களா? எப்ப கிளாஸ் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஆன்சர். அதே ரிப்ளைனாக்கா கேள்வியா இருக்கணும்னு இல்ல உங்களுடைய ஒப்பீனியனை சொல்றதா கூட இருக்கலாம். அதனாலதான் நம்ம கமெண்ட் செக்ஷன்ஸ்ல எல்லாம் நம்ம ரிப்ளை பண்ணுவோம். யாராவது கேள்வி கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும்னு இல்லாமயே நீங்க பண்றீங்க இல்லையா? அதெல்லாம் தான் ரிப்ளை. சரிங்களா? இந்த 2 வார்த்தையும் மறக்க மாட்டீங்களே. ஆன்சர் அண்ட் ரிப்ளை. இது 2 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இத ஞாபகத்துல வச்சுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுனா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க் யூ.